லைஃப்பை சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணணும், என்ன நான் செம்மையாக பில்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஆசை இருக்க தான் போகுது. பட் இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த மாடர்ன் எரால அதெல்லாம் நடக்குமா அப்படின்னா சீரியஸாக முடியாது. பிகாஸ் கம்ஃபர்ட் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து ஒரு கம்ஃபர்ட் கிரைசிஸான எரா. நமக்கு தேவையான எல்லா விஷயமே கிடைக்குது. லைக் உனக்கு வந்து ஒரு பொண்ணு கூட வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி தென் அதுக்கப்புறமேட்டு நீ இன்டிமேட்டாக இருக்கிறத விட உனக்கு இன்டிமேட்டாக இருக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சுன்னா உடனே நீ போகிற போனோகிராஃபி பார்க்குற. உனக்கு வந்து ஒரு லீடர்ஷிப் வேணும், ஒரு சூப்பரான ஒரு ஆளாக மாறணும் அப்படின்னா கால் ஆஃப் டியூட்டி வீடியோ கேம்ஸில் ஆடி அதில் கிளான்ஸ் வந்து பெருசு பெருசாக கிரியேட் பண்ணி ஓகே நான் இதில் வந்து பெரிய ஆளுன்னு சொல்லி அப்படி நீ காட்டிடுற. ஸோ அப்போது நம்மளால் ஈஸியாக இந்த மாடர்ன் எரால ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிட முடியும். மென் ரொம்ப ரொம்ப வீக்காக மாறிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் கேர்ள்ஸுக்கு அதிகமான மேஸ்குலின் குவாலிட்டி அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ பாய்ஸ் பண்ணுற எல்லா விஷயங்களுமே இப்போ வந்து கேர்ள்ஸ் வந்து காம்படிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் மென்னுமே அதுக்கேற்ற மாதிரி காம்படிட் பண்ணல. இப்போ மென்னோட வேல்யூ எப்படி இருக்குன்னா இப்படி கீழே போயிட்டுருக்கு, பட் கேர்ள்ஸோட வேல்யூ இப்படி மேலே போயிட்டுருக்கு. ஸோ அப்போது நம்ம மென்னாக இருக்கிறதுனால நம்மளும் அவங்க கூட காம்படிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். சக மனுஷங்களோடய போட்டி போடுறதுக்கு இன்றைக்கி நமக்கு வந்து மனசு இல்லை. ஏன்னா ஓகே நான் எதுக்கு போட்டி போடணும், நானாகவே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறது. பட் தட்ஸ் நாட் அ ரைட் திங். நம்ம லைஃப் சூப்பராக இல்லாததுக்கான மெயின் ரீசன் நம்ம காம்படிட் பண்ணாதது தான். மற்றவங்களோட நம்ம காம்படிட் பண்ணோம். ஸோ எப்படி நம்ம லைஃப்பை ஃபிக்ஸ் பண்ணலாம் ஈஸியாக, நம்ம எவ்வளோ டவுனாக இருந்தாலும் எப்படி நம்ம சீக்கிரமாக அந்த வந்து குவிக்காக நம்ம வந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லித்தரேன். நான் கேஜி, நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜி. ஒர்க்கில் நான் நம்பர் 1 வச்சுருக்கிறது தாட்ஸ். இந்த தாட்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, இது வந்து இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம், அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப கெட்ட விஷயம்னு சொல்லலாம். குவாலிட்டியான தாட்ஸ், குவாலிட்டி இல்லாத தாட்ஸ் அப்படின்னு இங்கே 2 விஷயமா பிரிக்கலாம். குவாலிட்டியான தாட்ஸ் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் நம்ம இம்ப்ரூவ் ஆகணும், லைக் நான் வந்து ஒரு வர்த்தி இந்த மாதிரியான தாட்ஸ் வருதுல்ல, இதெல்லாம் வந்து குவாலிட்டியான தாட்ஸ். பட் ஒரு ஃபேக்ட் என்னன்னா குவாலிட்டியான தாட்ஸை விட ஒரு பர்சனுக்கு ஆவரேஜாக யூஸ்லெஸ்ஸான தாட்ஸ் தான் அதிகமாக க்ரியேட் ஆகுது. லைக் ஏதாவது வேலை நான் இப்போ செய்ய போகிறேன், லைக் எக்ஸாம்பிளுக்கு நான் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னா கூட இந்த வீடியோ நான் எடுக்கிறனால எனக்கு என்ன யூஸ் இருக்குது, பெருசாக யாரும் பார்க்கறதில்ல, லைக் வரதில்லை, இதெல்லாம் பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன், இப்படிங்கிறது யூஸ்லெஸ்ஸான தாட். பட் இப்போ நான் அந்த வீடியோ போடுறேன், ஒரு 10 பேர் பார்க்குறாங்க, அந்த 10 பேரில் ஒரு 4 பேர் அந்த விஷயத்தை வந்து இம்ப்ளை பண்ணுறாங்க, இல்லை அப்ளை பண்ணி பார்க்குறாங்க. சரி அந்த 4 பேர் கூட வேணாம், திடீர்னு இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு என்னோட சேனல் பீக் ஆகிடுச்சுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, நான் வந்து ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போது அது எத்தனை பேரை பார்ப்பாங்க, அப்போ எத்தனை பேரோட லைஃப்பை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ டிலே கிராட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி தாட்ஸ் அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு இன்னர் வாய்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து அடிக்கடி யூஸ்லெஸ்ஸான தாட்ஸை நிறையா கொடுக்கும். இதுக்கு நான் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து பண்ணேன். ஐ மீன் ஒரு புக்கு படித்தேன், ஸ்ட்ரைட் திங்கிங் அப்படின்னு. அதுலேருந்து எடுத்துக்கிட்ட விஷயம் தான் அது. லைக் நமக்கு ஒரு நாளைக்கு வர தாட்ஸை ரேண்டமாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 2 ஹவர்ஸுக்கு ஒன்ஸ் என்னென்ன தாட்ஸ் வந்துச்சோ அதெல்லாம் ஒரு பேப்பர் எழுதி வைக்கலாம். உங்களுக்கு முடியாதுன்னா கீழே டெம்ப்ளேட் கொடுக்குறேன் நோஷனில், அது ஃப்ரீ தான். ஜஸ்ட் அதில் போய் நீங்கள் 2 ஹவர்ஸுக்கு ஒன்ஸ் உங்களுக்கு என்ன தாட்ஸ் வருதோ, இல்லை 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்களோ, ஸோ உங்களுக்கு வந்து அந்த தாட்ஸ்லாம் வரும் இல்லையா, அந்த தாட்ஸ் எல்லாமே நோட் பண்ணுவீங்க. நோட் பண்ணி வச்சுட்டு அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த தாட்டில் எந்த தாட் எனக்கு யூஸ்ஃபுல்லானது, குவாலிட்டியானது, இதெல்லாம் யூஸ்லெஸ் ஆனதுன்னு பாருங்கள். மேக்ஸிமம் ஆஃப் த டைம் உங்களுக்கு யூஸ்லெஸ்ஸான தாட்ஸ் தான் அதிகமாக வந்திருக்கும். அப்படி வந்திருக்கு அப்படின்னா அதை கொஞ்சமாக கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ண மெத்தட் எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அட் த சேம் டைம் உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ கீழே டெம்ப்ளேட் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 2, டூ த ஹார்ட் ஒர்க் எஸ்பெஷலி வென் யூ டோன்ட் ஃபீல் லைக் இட் அப்படிங்கிறது தான் டிசிப்ளின் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்குது, ஒரு ஒர்க் பண்ணுறதுங்கிறது வேறு. எனக்கு மோட்டிவேஷன் இல்லை அப்படிங்கும் போது நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் டிசிப்ளின். ஸோ இந்த டிசிப்ளின் அப்படிங்கிற டூலை நான் பண்ண முடியாத, ஐ மீன் எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு நினைக்கப்போ கூட அந்த விஷயத்தை என்னால் கண்டினியூஸாக பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் டிசிப்ளின். ஸோ டிசிப்ளின்ங்கிறதுக்கு எனக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் டிசிப்ளின்னா பெருசாக நான் வந்து ஓகே மிலிட்ரியில் இருக்க தான் டிசிப்ளின் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் டிசிப்ளின் இன் த சென்ஸ் நம்ம பண்ணுற சின்ன சின்ன வேலைகளையும் இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது இருக்குது. நான் எந்திரிக்கிறேன், என்னோட பெட்டை மடித்து வைக்கிறேங்கிறது கூட ஒரு டிசிப்ளின். நான் போயிட்டு என்னோட பொட்டேட்டோஸை நானே வேக வைக்கிறேன், முட்டையை நானே வேக வைக்கிறேன், எனக்கு தேவையான சாப்பாடை நானே ரெடி பண்ணுறேன், டிசிப்ளின். டெய்லி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், டிசிப்ளின். நேற்று ஒரு சம்பவம் ஒன்று என்னென்னா, நேற்று நான் ஃபுல்லாக டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன். அதாவது 2 நாள் என்னோட லைஃப்பில் நான் டோட்டலாக டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன். ஐ ஜஸ்ட் மாஸ்டர்பேட்டட், ஐ ஜஸ்ட் வாட்ச் பான் ஃபார் அன் ஹவர். திரும்பி நான் வந்து கண்டென்ட் கன்சியூம் பண்ணேன், என்டர்டைன்மெண்ட் கன்சியூம் பண்ணேன். இந்த மாதிரி இந்த 2 நாள் என்னோடய லைஃப்பில் ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிட்டேன் திரும்பியும். பட் நேற்று ஈவினிங் திடீர்னு ஒரு விஷயம், ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திரும்பி எனக்குள்ளே நான் ரிப்பீட்டடாக சொல்ல கெட் பேக் இன் டு த ட்ராக். ஓகே, அடிக்கடி நான் அந்த மாதிரி ஃபெல் ஆஃப் ஆகிட்டே இருக்கேன். பட் இருந்தாலும் இந்த டிசிப்ளிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப. ஏன்னா நேற்று நான் வீடியோ அப்லோட் பண்ண வேணாம்னு நினச்சேன். பட் இருந்தாலும் ஓகே நம்ம ஒரு முடிவு எடுத்து தான் அதை பண்ணி தான் அவனுங்களுக்காக நான் பண்ணேன். இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் எல்லாரோட லைஃப்லையும் ஒரு சில சமயம் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது இல்லாமல் தான் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் அதுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள்ங்கிற இந்த ஒரு அஃபர்மேஷனாக எப்போவுமே உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. இட் வில் மேக் யூ அ டிசிப்ளின் பர்சன். என்னோட ஒரு ஐடென்டிட்டியாக என்ன இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா,
கேஜே அப்படிங்கிற ஒரு டிசிப்ளினான ஒரு பர்சன். அவன் சொன்னதை செய்வான் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடென்டிட்டி தான் எனக்கு மேக்ஸிமம் ஆஃப் த டைம் இருக்குங்கிறத நான் நினைக்கிறேன். ப்ராபப்ளி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நான் சொல்கிற விஷயமும் அதாக தான் இருக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி வரைக்கும் வச்சுக்கோங்க, நான் என்னதான் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டாலும் சும்மா பண்ணணுமேன்னு பண்ணாலும், பட் நான் தப்பு என்னென்னா என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக கன்சியூம் பண்ணுறது, பான் கன்சியூம் பண்ணுறது, சிகரெட் ஸ்மோக்கிங் அதிகமாக இருக்குது, ஆல்கஹால் ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லி இப்படி லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் நம்ம லைஃப்பை நம்ம பிரெயினை கெடுக்கிற விஷயங்கள் நான் நிறையா பண்ணிட்டு இருந்தேன். பட் when I got into the dopamine detox, I just leave all those things with my willpower. So just get into the dopamine detox. ஒரு நாள் பண்ணுங்க, 7 நாள் பண்ணுங்கிறதெல்லாம் கிடையாது. 3 months to 6 months பீரியட் எடுத்துக்கோங்க. இந்த 3 months to 6 months பீரியடில் அடிக்கடி ஒரு 16 days ஒன்ஸு இல்லை வந்து 20 days ஒன்ஸ் ரிவார்ட் டே அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க. அந்த ரிவார்ட் டேயில் மேபி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, என்டர்டெயின்மெண்ட் கன்சியூம் பண்ணுறீங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இல்லை வெளியே எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறது, இல்லை 4 பேரோட ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சேர்ந்து சுற்றுறதுன்னு அந்த மாதிரியான ஒரு நாளை ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். மற்ற நாள் அந்த 3லேருந்து அந்த ஒரு 6 மாதம் க்ரூஷியலான அந்த ஒரு பீரியடில் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் தான், ஒரே ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வீடியோஸ் பார்க்கலாம், படிக்கலாம், அதெல்லாம் வேறு. ஓகே, இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு யூடியூபர் ஆகணும்னு ஆசை, இல்லை வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை, ஒரு என்டர்ப்ரனர் ஆகணும்னு ஆசைன்னு வச்சுக்கோங்க. அந்த என்டர்ப்ரனருக்கான விஷயங்களை புக்ஸ் மூலியமாக படிக்கிறதா இருக்கலாம், இல்லை வீடியோஸ் மூலியமாக கன்சியூம் பண்ணுறதா இருக்கலாம். அதுவும் இந்த அதிகமான டோபமைன் கொடுக்குற லைக் வந்து இந்த எடிட்டிங் அதிகமாக இருக்கிற வீடியோஸ் இல்லாமல் ப்ளெயினாக இருக்கிற வீடியோஸ் நீங்கள் பார்க்குறது. அண்ட் ஸோ சாங்ஸ் டோபமைன் டீடாக்ஸில் கேட்கவே கேட்காதீங்க. மியூசிக்ஸ் கேளுங்க, சாங்ஸ் வேணாம், விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு 3 மாதத்துலேருந்து அந்த ஒரு 6 மாத பீரியடை நீங்கள் ப்ராப்பராக ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறீங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ளே இருக்கும். டெய்லி ஹேபிட் ட்ராக்கர் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் நான் உங்களுக்கு கீழே டெம்ப்ளேட்டாக கொடுக்குறேன். ஜஸ்ட் போய் செக் பண்ணுங்கள். அந்த ஹேபிட் ட்ராக்கர், ஜேர்னலிங் டெம்ப்ளேட் இப்படின்னு 2 டெம்ப்ளேட் நான் உங்களுக்கு கீழே 2 டெம்ப்ளேட் கீழே வச்சுருக்கேன். போய் அதெல்லாம் செக் பண்ணி அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். டோபமைன் டீடாக்ஸில் நீங்களே உங்களை ஒரு புது மனுஷனாக ஒரு வாரத்தில் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த விஷயம் எனக்கு பிடிக்கலங்கிற பகுத்தறிகிற திறன் உங்களுக்கு வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு அப்படின்னாலே உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்ன கோல் வச்சுருக்கீங்களோ அதை கண்டிப்பாக அடையிறதுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுவீங்க. நம்பர் 4, இந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நான் நிறையா பேர்கிட்ட பார்க்குறதே இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஈகோ இருக்கும். நீங்கள் சின்ன பசங்களுக்கு முதற்கொண்டு ஈகோ. நேற்று கூட ஒரு இன்சிடென்ட் ஒன்று, லைக் டியூஷன் எடுக்கிறப்போ ஒரு சின்ன பையன் ஒருத்தன் அவன் வந்து எழுதுறான், ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, நான் இப்படி தான் பார்க்குறேன், நான் கரெக்டாக தான் எழுதுறேன், என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிறான். இது வந்து அவன் ஒரு தடவை பண்ணல, இதோட அவன் நிறையா தடவை அந்த விஷயத்த பண்ணிட்டான். நான் உட்காந்து அந்த நோட்டை வாங்கி பார்க்குறேன், அவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, ரவுண்டு போட்டு இவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, எப்படி நீ கரெக்ட் அப்படின்னா, இல்லை நான் எழுதுனாலே கரெக்டு தான் அப்படின்னா. தப்புடா தம்பின்னு சொல்லி அப்புறம் அவனுக்கு நான் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன்? ஹியூமிலிட்டி. இந்த ஹியூமிலிட்டி அப்படிங்கிறது ஆல்வேஸ் ஹேவிங் அ ஸ்டூடெண்ட் மைண்ட் செட். நேற்று ஜிம்மில் கூட இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. ஜிம்மில் வந்து என்னை விட கம்மியாக வரவங்க தான் ஓகேவா, அவங்க வந்து எனக்கு 1-2 ஒர்க் அவுட் சொல்லி கொடுத்தாலும் மேபி இப்போ வந்து ஒரு பையன் வந்து ஒரு மாதம் வராரு, நான் வந்து ஒரு 2 வருஷமாக போயிட்டுருக்கேன், அவர் வந்து ஒரு மாதம் 2 மாதம் வராரு, அவர் எனக்கு ஒர்க் அவுட் சொல்லி கொடுத்தாலும் நான் தப்பாக பண்ணுறேன்னு சொன்னாலும் நான் அதை எடுத்துக்கிட்டு அந்த ஒர்க் அவுட்டை நான் கரெக்டாக பண்ணுவேன். பிகாஸ் ஸ்டூடெண்ட் மைண்ட் செட். நம்ம நிறையா விஷயம் கற்றுக்க தான் இங்கே வந்திருக்கோமே தவிர எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போதும், நான் ஒரு மேதாவி அப்படிங்கிற எந்த ஒரு விதமான அவசியமும் இங்கே கிடையாது. யாரெல்லாம் தன்னை வந்து ஒரு மேதாவி, நான் வந்து பெரிய ஆள் நினைக்கிறீங்களோ அவங்க யாருமே இங்கே பெரிய ஆள் கிடையாது, மேதாவியும் கிடையாது. ஒருவேளை மேதாவியாக பெரிய ஆளாக உங்கள் கண்ணுக்கு தெரியுறாங்கன்னா அவங்க டெய்லியும் அவங்கள ஏதோ ஒரு விஷயத்தில் படிச்சுக்கிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபீல்டில். இன்றைக்கி நிறையா பசங்க திங்க் பண்ணுற விஷயமே ஸ்கூலு காலேஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே ரைட், நான் படிக்கிறதெல்லாம் முடிஞ்சிருச்சு, எனக்கு படிக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் லேர்னிங்கிறது நீங்கள் சாவுற படுக்கையில் இருக்கீங்க இல்லையா, டெட் பெட்னுவாங்க, அந்த மாதிரி இடத்துல கூட நீங்கள் படிக்கிறதுக்கு வில்லிங்காக இருக்கணும். அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட் மைண்ட் செட் யாருக்கு இருக்கோ அவங்க தான் க்ரோத்தை நோக்கி போவாங்களே தவிர எனக்கு இப்போதைக்கு இதுவே போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற யாருமே அவங்க நினைக்கிற சக்ஸஸை அவங்களால அடைய முடியாது. ஸோ உங்களை வந்து நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புக்கு படிக்காதவங்க நான் பெருசாக கன்சிடர் பண்ணவே மாட்டேன். புக்கு படிக்கிறதையும் தாண்டி அவங்க லைஃப்பில் எனக்கு இது போதும், இதை தவிர எனக்கு வேறு நாலேஜே இல்லைன்னு சொல்லி பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறவங்க நான் பெருசாக மதிக்கவே மாட்டேன். பெருசாக அவங்கள வந்து ஓகே இவங்களாம் ஒரு ஆள் நான் கன்சிடர் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணோம், முதல் விஷயம் தான். ஓகே எனக்கு இதுவே போதுங்கிறது அது ஒரு சில விஷயங்களை நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஒரு 10 நிமிஷம் உன்னால் படிக்க முடியாது அப்படிங்கிறனா அந்த 10 நிமிஷத்தில் நீங்கள் உட்காந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணுவேன், கண்ட வீடியோஸும் பார்ப்பேன், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் நீ வந்து ஒரு படிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் உன்னால் செலவு பண்ண முடியாதா? படிக்கிறது சென்ஸ் நான் உன்னை புக்கு படி, நீ இது படி, ஸ்கூலுக்கு படி, காலேஜுக்கு படிலாம் நான் சொல்ல. ஒன்றை நீ அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் எடுத்து பண்ணு. இது வரைக்கும் நீ இப்போவுமே நான் சொல்கிற விஷயம் என்னன்னா, உன்னோட ஓன் பிரெயின் ஒரு விஷயம் சொல்லுதுன்னா அதை கேட்காத. உன்னை விட யாராவது கொஞ்சம் இம்ப்ரூவாக இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் இம்ப்ரூவாக இருக்காங்கன்னா
அவங்க கிட்ட ஒரு அட்வைஸோ ஏதோ ஒரு விஷயம் கேட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. சும்மா எனக்கு தெரிஞ்சதே போதும்னு உட்காந்துருந்தனா ஒன்றை நீ ஏமாத்துற. ஒன்றை மட்டும் ஏமாத்துறது இல்லாமல் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் ஏமாத்துற. இன்ஃபேக்ட் கோடிங் யாராவது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோயேன், அவங்க கூட டெய்லியுமே அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பிகாஸ் அந்த கோடிங் அப்படிங்கிறது புதுசாக நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல எனக்கு இது தெரியும், இதோட போதும் நம்ம நிப்பாட்டிடவே முடியாது. நீ வேலைக்கு போனால் கூட ஒன்று நீ அப்டேட் பண்ணலன்னா உன்னோட மணி இன்க்ரீஸ் ஆகாது. உன்னால் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே முடியாது. ஸோ ஜஸ்ட் லெவலப். நான் அவ்வளோதான் உனக்கு சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதால நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் டெவலப் ஆகிறது தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். 5 இது நிறையா பேருக்கு இன்றைக்கி இருக்கிறதே கிடையாது. ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் ஆப்சன்ஸ் ஆகிடுறது. நான் இங்கே இருப்பேன், ஆனால் என்னோட தாட் எங்கேயே இருக்கும் அப்படிங்கிறது ப்ரெசன்ஸ். இது வந்து உனக்கு லைஃப்பில் தேவையான எல்லா விஷயங்களும் இந்த ப்ரெசன்ஸ், அதாவது இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறதான் கொடுக்க போகுது. ஓகே, நீ பண்ணுற ஒரு விஷயத்தில் இன்றைக்கி நான் இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோட தாட் வேறு எங்கேயே இருக்காது. பிகாஸ் நான் டீப் ஒர்க்கில் இருக்கேன், ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டில் இருக்கேன். என்னோட ஒர்க் இது தான், எனக்கு இது ரொம்ப பிடிச்சி பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சம்டைம்ஸ் எடுக்க முடியாமல் தான் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த மாதிரி நேரங்களில் கூட என்னோடய ஃபோனில் நான் வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து பேசுவேனே தவிர என்ன பேசுகிறேன் கண்டென்ட்டில் வேறு எழுதி வச்சுருப்பேன், ஆனால் பேசுகிறது வேறையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த மாதிரி என்னோடய வீடியோ டேக்கிங்கில் வந்து நடக்கும். ஸோ பி ப்ரெசன்ட் ஹியர். சில பேர் வந்து பார்த்துருக்கீங்கன்னா நிறையா பணம் வச்சுருப்பாங்க, பேர் வச்சுருப்பாங்க, புகழ் வச்சுருப்பாங்க. பட் அவங்களால ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க அந்த ப்ரெசன்ஸில் இருக்க மாட்டாங்க. யூசி ஒரு பொண்ணுக்கும் சரி, இல்லை உங்களோட பார்ட்னர் யாராக இருந்தாலும் சரி, அவங்க கூட இருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்களோட ப்ரெசன்ஸ் அங்கே ஃபீல் பண்ணணும். அவங்க கூட இருந்துக்கிட்டு நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறனால நீங்கள் அங்கே ப்ரெசன்ஸில் இல்லை. ஓகே, ஸோ அப்போ எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்பராக இருக்கும்? லைக் நானே நிறையா பேர் வைப்பேன். நிறைய லவ்வர்ஸ் கப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, காஃபி ஷாப்புக்கு வருவாங்க, காஃபி சொல்லிடுவாங்க, 2 பேர் ஒரு 2 நிமிஷம் பேசுவாங்க, இந்த பொண்ணு ஃபோன் எடுப்பாங்க, அவங்க ஃபோன் எடுப்பாங்க, 2 பேரும் வந்து வேறு யார்ட்டையும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு எதுக்கு நீங்கள் காஃபி ஷாப் பண்ணணும், நீங்கள் வெளியே இருக்கலாம். இந்த மாதிரி நான் நிறையா பேரை பார்த்துருக்கேன். ஒரு அப்பா கூட ஒரு பொண்ணு வந்து வண்டியில் போகும், அப்போ கூட அந்த பொண்ணு வந்து ப்ரெசென்ட் அவங்க அப்பா கூட பேசுறது, சந்தோஷமாக இருக்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சும்மா இப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. அவங்க அப்பா டொயின் பக்கத்தில் வந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டு அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு இருப்பேன். ஸோ ப்ரெசன்ஸ் மொமெண்ட்டில் இருக்கிறது கற்றுக்காங்க. இது எல்லாமே தப்பு தான். ஓகே, ஒரு மனுஷங்க கூட இருக்கும்போது அவங்களோட வேல்யூ தெரியாது, அவங்க இல்லாதப்போ தான் அந்த வேல்யூ தெரியும். ஸோ அதனால் ஒரு மனுஷங்களை துச்சமாக நினச்சி உங்கள் கையில் இருக்கிற ஒரு விஷயத்த பெருசாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. தனியாக போய் நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள், பேசுங்க, அது உங்களோட இருக்கும். பட் ஒருத்தவங்க கூட இருக்காங்கங்கும் போது அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண கற்றுக்கங்க. அவங்க இல்லைனா தான் அந்த வழி உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, ஸோ இந்த 5 ஃப்ரேம் ஒர்க் தான். லைக் டிசிப்ளின், ஹியூமிலிட்டி, ப்ரெசன்ஸ், டோபமைன் டீடாக்ஸ் அண்ட் ஃபைனல் தாட்ஸ். ஸோ இந்த 5 விஷயம், 5 ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் நம்ம லைஃப்பை சீக்கிரமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நம்ம லைஃப்பை நம்ம சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. For more informative, just click this video and thanks for watching this video. Love you guys.